ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எடுத்திருப்பாங்கல்ல, அதே தானே தாவேகா செய்யுது. நீங்க முதல்வரையும் முதல்வர் குடும்பத்தையும் உட்காந்து பேசுறீங்க, முதல்வர் பிள்ளைங்களை பேசுறீங்க, பொண்டாட்டியை பேசுறீங்க அப்படின்னா தாவேகா வேடிக்கை தான் பார்க்கணுமா? சொல்லுங்க, நியாயம் இருக்குல்ல? அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா நீ இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டு. நீங்க தாவேகா குற்றமே செய்யலையா, குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை விளக்குங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதை விட்டுட்டு நீங்க பர்சனல் அட்டாக் எடுக்கிறப்ப தாவேகா அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதுதான் அரசியல். அரசியல் செய்யாம அவியல் செய்வோம்னு திமுக தானே பேசிச்சு, அதை தானே தாவேகா செஞ்சுட்டு இருக்கு. அப்ப நீங்க அதை சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டு வாங்கன்னு சொல்ற வர. பல திமுகவுடைய நிர்வாகிகள்லாம் மனநல ஆலோசனை கேட்கறாங்களா டெய்லியும். எதுக்காக முடியல. ஐயோ, தாவேகாவுடைய ஆட்சிங்கிறது தாவேகாவுடைய ஆட்சியா? டிவியை திறந்தா முதல்வர் விஜய்னு வந்தாலே ஒரு மாதிரி ஷாக் ஆயிராங்களாம். அதுதான் சொல்ல, இன்னும் மீண்டும் வர முடியல. இது நான் மட்டும் சொல்லல, எல்லா ஊடகவியலாளரும் சொல்றாங்க. எதனால அந்த மாதிரி பிரச்சனை சகித்துக்க கொள்ள முடியல. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு சாதாரண எளிய மனிதன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், இவனா ஒரு எம்எல்ஏவா அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. இது ஆபத்தான அரசியலுங்கிறத நம்ம சொல்ல வரோம். புத்தம் பொதுவாக கூட சொல்லிருக்கலாம்ல, அவங்களாம் வந்து சகிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க கல்யாண மேடைகள்ல முதல்வர் என்ன பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அந்த அந்த புதுமண தம்பதிகளுக்கு என்ன தோணும்? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகையை வச்சு அவங்க கையால தாலி எடுத்து கொடுங்கன்னு கூப்பிடுறோம். அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு கதற மாதிரி கதறீங்க. 6 மாதத்தில் ஆட்சி போயிடும், நம்ம ஒரே கூட்டணி இல்லாமல் நம்ம நிற்க போகிறோம். தமிழகத்தின் சில முக்கியமான ஊடகங்களை தாவேக தரப்பு வந்து வாங்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்து காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்களுக்கு அந்த தகவல் வந்திருக்கும். அது உண்மையாவா இல்லை அதே போல் வெற்றின்னு ஒரு செய்தி தொலைக்காட்சியை வந்து தாவேக திறக்க போகுதுன்ற தகவல் ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள் எழுந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்னும் திமுக வந்து அவங்க சாதாரணமாக நினைக்கல. திமுக வந்து பலவீனப்படுத்துகிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எந்தெந்த வகையெல்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க? இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் டிவிக்குங்கிறது பாஜக கடந்த 21 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பாஜக எந்த அளவிற்கு வலுவாக இருந்ததோ அதை விட கூடுதல் பலத்தில் தாவேகா இன்றைக்கு இருக்குது. தாவேகாவில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், இவங்களுடைய திமுகவுடைய பார்வையிலேருந்து அவர்கள் தற்கூறிகள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்மளுடைய பார்வையிலேருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைக்கிறார்கள். அந்த கட்டமைப்புங்கிறது இவ்வளவு பணம் கொடுத்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கிறது எந்த இடத்துலையும் கிடையாது. தன்னெழுச்சியாக வரக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸராக இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக அரபு உலக நாடுகளில் வாழக்கூடிய இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. தங்களுடைய பணிகளை முடிஞ்சு தாவேகாவுக்காக தன்னுடைய தலைவருக்காக வீடியோ எடிட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அவர்களை எப்படி திமுகவால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு காசு கொடுக்கல, தாவேகா தரப்புலேருந்து காசு போகலை, போச்சு. நீங்கள் எப்படியாவது எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை தடுக்கலாம். எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. அவர்கள் தன்னெழுச்சியாக என்னுடைய கட்சிக்கு நான் செய்கிறேன் வேலை, என்னுடைய தலைவருக்கு நான் செய்ய, என் தலைவன் பேசக்கூடிய பேச்சை நான் ரசிக்கிறேன், அதை நான் ஒரு 100 பேர் கொண்டு போகிறேன். அந்த 100 பேர் 1000 பேர் கொண்டு போகிறான், 1000 பேர் 10,000 பேர் போகிறான், 10,000 பேர் லட்சக்கு போகுது. அந்த லட்சம் இப்போ கோடி கணக்கில் போய்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தன் இருக்குல்ல. நீங்கள் அரபு நாடுகள்லேருந்து USA, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து அவ்வளோ விர்ச்சுவல் அரசியல் இயங்குறாங்க. அரபு நாடுகள் கத்தார், குவைத், துபாய், சவுதியிலேருந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தடுப்பாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு வலுவாக இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு வலுவான ஐடிவிங் வச்சிருந்த திமுக அவங்களுடைய நிறுவனம், பெண் நிறுவனம். அப்போ அந்த பலத்தை விட பல மடங்கு பலத்தில் இன்று தாவேகா இருக்குது. ஒரு விஷயம் தலைவர் சொன்னால் அந்த விஷயம் சரியாக இருக்குங்கிறத ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. தலைவர் தான் தமிழ்நாட்டிற்கு தீர்வுங்கிறத தாவேகா ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த ப்ரொஜெக்ஷனை இவங்க கொண்டு போகிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ விஜய் இன்று பேசினால் இன்றைக்கி ஸ்டேட்டஸு, இன்று இவர் இந்த விஷயம், இந்த ஒரு டாபிக் அவர் பேசுகிறாரு அப்படின்னா இன்றைய தினம் சோசியல் மீடியாவை நீங்கள் திறந்தீங்கனாலே இவ்வளோ விஷயங்கள் வருது. இன்றைக்கு கரூர் செல்வதாக இருந்தாலும் யூடியூப் திறந்தாலும் எல்லா ஊடகங்களையும் விஜய் அவருடைய செய்தி. இவ்வளோ ஒரு பெரிய கட்டமைப்புங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. அந்த உருவாக்கலை எப்படி இவங்களால் தடுக்க முடியும்? என்ன பிளான் இருக்குது? அந்த உருப்படாத பிளான் தான் ஜென்சி கிட்னு ஒரு மீட்டிங் மாவட்டம் தரும். அதில் உட்காந்துருக்கலாம் வயதானவர்கள், அவங்களாம் ஜென்சி கிட் மீட்டிங்கா? சரி, அப்படி ஜென்சி கிட் மீட்டிங் நடத்துனீங்க, அதில் 1-2 பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட நபருக்கு வக்காலத்து வாங்கி சில ஊடகங்களில் பேசுகிறீங்க. கைது செய்யப்பட்ட நபர் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்டாலினுடைய மனைவியையோ இல்லை உதயநிதி ஸ்டாலினையோ, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியையோ, பிள்ளைகளோ அவதூறாக தாவேகா தொண்டர் பேசினாங்கன்னா திமுக ஆட்சி இப்போ இருக்குது அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? சட்ட நடவடிக்கை எடுத்துருப்பாங்க.
எடுத்திருப்பாங்கல்ல. அதே தானே தாவேக்கா செய்யுது. நீங்கள் முதல்வரையும் முதல்வர் குடும்பத்தையும் உட்காந்து பேசுகிறீங்க, முதல்வர் பிள்ளைங்களை பேசுகிறீங்க, பொண்டாட்டியை பேசுகிறீங்க அப்படின்னா தாவேக்கா வேடிக்கை தான் பார்க்கணுமா? சொல்லுங்கள், நியாயம் இருக்குல்ல? அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நீ இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டு. நீங்கள் தாவேக்கா குற்றமே செய்யலையா, குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை விளக்குங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதை விட்டுட்டு நீங்கள் பர்சனல் அட்டாக் எடுக்கிறப்ப தாவேக்கா அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதுதான் அரசியல். அரசியல் செய்யாமல் அவியல் செய்வோம்னு திமுக தானே பேசிச்சு, அதை தானே இப்போ தாவேக்கா செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டு வாங்கன்னு சொல்கிற வரேன். நீங்கள் அவருக்கு வக்காலத்து வாங்கி நீங்கள் எல்லா அட்வொகேட்டு போகிறீங்க, அதை ஊடகத்தில் உட்காந்து பெருசாக பேசுகிறீங்க. என்ன பலன் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் எடுத்து வைங்க திட்டத்தை. இன்றைக்கு சொல்கிறாங்க வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருக்கு, அதை எடுத்து பேசுங்க. அதுக்கு ஒரு மனுவை போடுங்க, உச்சநீதிமன்றத்தில் மனுவை போடுங்க. வழக்கறிஞர் நியமித்திருப்பதற்கு இது சரியான நடைமுறையா, ஒரு நடைமுறையை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுங்க. முடியாது, ஏன்னா இவர்களெல்லாம் முடியாது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இதுதான் நான் சொல்ல வரேன். கண்ணாடியை பார்த்து நம்மளே நம்ம திட்டிக்கிறது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், திமுக என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றலாம், மாவட்டம் ரீதியாக நம்ம மாற்றலாம். அடிப்படை இன்னுமே திமுகவுடைய தொண்டர்கள் பல இடங்களில் ₹1 வருமானம் இல்லாமல் கொள்கைக்காக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. அவர்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு முன்னேறினார்களா, அதை ஆய்வு பண்ணுங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் அவர்களுக்கு புதுமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எதுவுமே நீங்கள் செய்யாமல் இன்னுமே தாவேக்காவே ஒரு சினிமா கதாபாத்திரம் போல் நீங்கள் சித்தரித்து இன்னும் அந்த கனவுலேருந்து இவங்க வெளியே வராமலே உட்காந்துருக்காங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். பல திமுகவுடைய நிர்வாகிகள்லாம் மனநல ஆலோசனை கேட்குறாங்களாம் டெய்லியும். எதுக்காக முடியல. ஐயோ, தாவேக்காவுடைய ஆட்சிங்கிறது தாவேக்காவுடைய ஆட்சியா? டிவியை திறந்தா முதல்வர் விஜய்னு வந்தாலே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்களாம். என்ன காரணம்? அதுதான் சொல்லுவோம், இன்னும் மீண்டும் வர முடியல. இது நான் மட்டும் சொல்லல, எல்லா ஊடகவியலாளரும் சொல்றாங்க. எதனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? சகித்துக்க கொள்ள முடியல வினிஸ். இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு சாதாரண எளிய மனிதன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், இவனா ஒரு எம்எல்ஏவா அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. இது ஆபத்தான அரசியலுங்கிறத நம்ம சொல்ல வரோம். நீங்க ஒரு பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை, காகிதம் இல்லத்துடைய கொள்கைகளை நீங்க எடுத்து வச்சு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறால. இதுதான் அந்த தலைவர்கள் கற்றுக் கொடுத்தது. அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் பாஜகவை சேர்ந்த பாசிசவுடைய மனப்பான்மையில இருக்கீங்களாங்கிறது நம்மளுடைய கேள்வி. பொத்தாம் பொதுவாக கூட சொல்லிருக்கலாம்ல, அவங்கலாம் வந்து சகிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்லையா, அது எந்த இடத்துல இல்லை. இப்போ நீங்க கல்யாண மேடைகளில் முதல்வர் என்ன பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அந்த புதுமண தம்பதிகளுக்கு என்ன தோணும்? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகையை வச்சு அவங்க கையால் தாலி எடுத்து கொடுங்கன்னு கூப்பிட்றோம். அங்கே வந்துட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு கதற மாதிரி கதறீங்க. 6 மாதத்தில் ஆட்சி போயிடும், நம்ம ஒரே கூட்டணி இல்லாமல் நம்ம நிற்க போகிறோம், பிளாக் டிக்கெட் விற்றவெல்லாம் எம்எல்ஏ அமைச்சர். அப்போ உதயநிதி ஸ்டாலினே அதை சொல்லும் போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? 19 அதை எடுத்துக்க முடியுமா? ஒரு பிளாக் டிக்கெட் விற்றவெல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு ஒரு அமைச்சர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, முன்னாள் துணை முதல்வர். அதை எப்படி நம்ம 19 எடுத்துக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ அவருக்கே அந்த மனநிலைங்கிறப்ப அவரை பின்தொடரக்கூடிய இந்த ஜென்சிக்கிட்டுக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ இதான் நான் சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இன்னும் நிலவுதுங்கிறத சொல்ல வரோம். அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், தோல்வியை ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல மாதிரி தாவேக்கா ஆகிட்டு இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதை மக்கள் அடுத்த தேர்தலில் நிரூபிக்க போகிறாங்க. அதில் என்ன சிம்பிள் தானே இது? நீங்கள் போய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்றைக்கி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வைக்கிறாங்களே, நீங்கள் 40 நாளில் இது பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, 6 மாதத்தில் திமுக தொண்டர்கள் தயாராக இவ்வளோ பேச்சு பேசிட்டு பேரம் பேசினதுக்கு செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர். இப்போ இது எப்படி பார்க்குறது சொல்லுங்கள்? அப்போ திமுக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய தயாராக இருந்தாங்க, சிக்கிட்டாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன் அதை பேசணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் அமைதியாக இருங்க, 1 வருஷம் அமைதியாக இருங்க, என்ன நடக்குது பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவை தேடி தான் மக்கள் வருவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ தாவேக்கா ஆட்சி சரியாக செய்யலைன்னா மக்கள் உங்கள் தேடி வர போகிறாங்க, உங்கள் வீட்டு கதவை தட்ட போகிறாங்க, வந்து எங்களுக்காக போராடுங்க, எங்களுக்காக இந்த தேவைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பேச போகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் முன்னெடுங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். தாவேக்காவுடைய குறைகள்ங்கிறதப்போ ஒரு குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளை சுட்டி காட்டுங்க. நம்ம குறிப்பாக இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே நான் முதல்வருக்கும் வைக்கிறேன், தாவேக்கா வைக்கிறோம். இப்போ சென்னை தோறும், சென்னைன்னு மட்டும் இல்லை, நம்ம சென்னையில் இருக்கனால சென்னையில் மட்டும் சொல்கிறோம், சென்னை தோறும் பார்த்தீங்க அப்படின்னா மின் இணைப்பு சின்ன சின்ன பெட்டிலாம் இருக்கும். அதே போல் தெரு பெயர் போட்ட அந்த போர்டுலாம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய போஸ்டர் கடந்த ஆட்சி காலங்களிலும் இருந்துச்சு. கடந்த ஆட்சி காலங்களில் அவங்க செய்யாதது தாவேக்கா செய்யணுங்கிறத கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும், அதாவது அந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் தான் இருக்குது. இப்போ மக்கள் அந்த அட்ரஸை தேடி போக முடியல. அது மின் இணைப்பு பக்கத்தில் தான் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு மழையை பெய்து ஈரப்பதம் ஆகுது அப்படின்னா மின் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த போஸ்டர் ஒட்டி அந்த பெட்டியை மறைச்சிங்கன்னா அது என்ன பெட்டினே தெரியாமல் கையை வச்சுட்டுலாம் நிற்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து. இதெல்லாம் தாவேக்கா குறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஃப்ளெக்ஸு, பேனரு, போஸ்டர் கலாச்சாரத்தை தாவேக்கா அரசு குறைச்சிக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. கடந்த ஆட்சி காலங்களில் செய்யலை, இதெல்லாம் செஞ்சால் மக்கள் வரவேற்பாங்க. சரி, அப்போ போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கி கொடுங்க. மாநகராட்சியிலேருந்து இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கலாம், மற்ற இடங்களில் நீங்கள் ஒட்டாதீங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டாதீங்க. இந்த மாதிரி குறைகள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைங்கன்னு நம்ம சொல்ல வரோம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம எடுத்து வைங்க, இதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ குறிப்பிட்ட இந்த இடங்களில் போஸ்டர் ஒட்டணும்னா அந்த இடத்துல கட்சி போஸ்டரை தாண்டி தமிழக அரசு இன்னொரு விஷயத்தை கூடுதலாக செய்யணும். தமிழ்நாடுடைய திட்டங்கள் என்ன? மகளிர் உரிமை தொகை, அதை பெறுவது எப்படி? ஒரு போஸ்டர் அடிங்க, அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மகளிர் இது மருத்துவ காப்பீட்டை எப்படி பெறுவது, அதற்கு ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டுங்க. ஸோ அரசியல் போஸ்டருக்கு கலாச்சாரத்தை முட்டிட்டு ஒழிச்சிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை தாவேக்கா இப்படியும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இதுதான், இது ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை தாவேக்கா நகர்த்துகிறது. அதில் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இப்போ நீங்கள் முதல்வர் பேசின விஷயம், லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கினா கொடுக்க முடியாது சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு முதல்வரே பேசுங்கிறப்போ அந்த மாற்றம் வரவேற்கத்தக்க வேண்டியது. அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அந்த செய்தி கொண்டு போய் சேரக்கூடிய சூழலில் விர்ச்சுவல் அரசும் இறங்கிட்டாங்க. அப்போ இது வரவேற்கிறோம். இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழகத்தின் சில முக்கியமான ஊடகங்களை தாவேக்கு தரப்புலேருந்து வாங்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்து காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்களுக்கு அந்த தகவல் வந்திருக்கும். அது உண்மையாவா, இல்லை அதே போல் வெற்றின்னு ஒரு செய்தி தொலைக்காட்சியை வந்து தாவேக்கா திறக்க போகுதுன்ற தகவல் ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கு. இல்லை, இன்னும் அதிகாரப்பூர்வமாக தாவேக்கா எந்தவித அறிவிப்பும் அறிவிக்கலை. ஆனால் ஏதோ பிளான் போய்கிட்டு இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இருக்கக்கூடிய ஊடகங்களை வாங்குவதுங்கிறது அப்படிங்கிறது அது அவங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு, கொள்கை. இப்போ எந்த கட்சிக்கு சேனல் இல்லாமல் இருக்குது? பாமகவுக்கு ஒரு சேனல் இருக்குது, தேமுதிகவுக்கு ஒரு சேனல் இருக்குது, திமுகவுக்கும் ஒன்று இருக்குது, அதிமுகவுக்கும் ஒன்று இருக்குது. அப்போ தாவேக்காவுக்கும் ஒரு தேவைன்னு ஒரு சேனலுங்கிற ஒரு தேவைங்கிறது அது அவங்க கட்சிக்கு தேவையா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். ஆனால் நான் என்னுடைய கருத்து, ஒரு பத்திரிகையாளராக எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தாவேக்காக்குன்னு ஒரு அஃபீஷியல் சேனல் இருந்தால் இந்த மற்ற ஊடகங்களுடைய அந்த ஒப்பீடுங்கிறது குறைந்திருங்கிறத நம்மளுடைய கருத்து. தாவேக்காவுக்கு ஊடகங்கிறது தேவையில்லாத காலம் இப்போ இருக்கக்கூடிய காலம். ஏன்னா ஊடகங்கிற ஒரு தேவை வரும்போது அவர்களுடைய அந்த பிரதிபலிப்புங்கிறது குறைஞ்சிரும். மற்ற ஊடகங்களில் எதாக இருந்தாலும் அந்த சேனலில் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இந்த சேனலில் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்ப மக்கள் அடுத்த தொலைக்காட்சியை பார்க்க விரும்ப மாட்டாங்க, நம்ம பேட்டியை கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ அதுலேயே தாவேக்காவுடைய பேச்சாளர்கள்லாம் பேசுனாங்க அப்படின்னா அப்போ அது ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு ஒரு பேக் ஃபயர் தான் நம்ம பார்க்குறோம். ஊடகம் இல்லாமல் இருப்பது தான் தாவேக்காவுடைய இந்த ஊடக வளர்ச்சியை நம்ம ஒரு விஷயத்தில் இன்றைக்கி ஒரு ஊடகமே நிற்கிது பார்த்தீங்களா. கரூர் என்ற லைவே காலையிலேருந்து எல்லா சேனல்லையும் ஓடுது, எல்லா யூடியூப்கள்லேயும் ஓடுது. அப்படிங்கிறப்ப இந்த விஷயனை தாவேக்கா விட்டுருச்சு அப்படின்னா இது திருப்பி கிடைக்காது. ஸோ இந்த ஒரு முயற்சியை தாவேக்கா எடுக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. தாவேக்காவுக்கு சேனலுங்கிறது தேவைப்படாது. ஸோ எடுத்தாங்கன்னா அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைங்கிறது ஒரு வாதம். ஏன்னா அந்த விஷயங்கிறது உடஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் மீண்டும் தாவேக்காவுக்கு அது திருப்பி கிடைக்காது. ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக மீடியா இன்றைக்கி இருக்குது. இன்றைய முதல்வர் இதை எதை செஞ்சாலுமே அந்த ஊடகத்துக்கு ஒரு லாபமாக இருக்குது. யூடியூப்ல இன்றைக்கி 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க, தாவேக்காவுடைய தொண்டர்கள் பார்க்குறாங்கன்னா அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஊடகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும் அப்படின்னா தாவேக்கா மீது குறை, தாவேக்கா இதை செஞ்சு விட்டது, தாவேக்கா அதை செஞ்சு விட்டது, அமைச்சர் இப்படி உட்காந்தார், அமைச்சர் இப்படி போனார், அமைச்சர் கண்ணாடி கதவை மூண்டார். அப்போ விமர்சனங்கள் தான் ஓவராக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தவிர்த்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஊடகங்கிறது ஒரு பெரிய பங்களிப்பை தராது. கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசு வேலை வந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. குறிப்பாக வந்து எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவுக்குனா வந்து அரசு நெய் எடுத்து வீட்டுக்கு பலாரம் பண்ணுவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாகவே நான் ஒன்று சொல்கிறேன். திமுக ஆட்சியில் வந்து அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைவர் வந்து 17% வாக்குறுதி மட்டுமே திமுக வந்து நிறைவேற்றியதுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தெல்லாம் அறிவித்தார். அவர் ஒரு மனுவும் போட்டார். அப்போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க, 187ல் 2 லட்சம் புதிய பணியிடங்களை உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும், அதில் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும்னு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறாங்க. 187, 188, 189, 190 இந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி. அப்போ இந்த அடிப்படையில் வேலைகள் மொத்தமாக வழங்கப்பட்டதுங்கிறது 92 லட்சம்னு சொல்லி சொன்னாங்க, 94,000. அப்போ மீதி 1,06,000 வேலை வாய்ப்புகள் என்ன ஆச்சு? ஒரு கேள்விக்குறி. இதே வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் அரசு நிகழ்ச்சியில் சொல்கிறார். அவர் முதல்வராக இருக்கும்போது சென்னையில் நடந்த 16/2/2024 அன்று நடந்த நிகழ்ச்சியில்
கடந்த அதாவது இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து அந்த 2ஆம் மாதம் சொல்கிறேன் 24 2ஆம் மாதம் அப்போ ஜனவரியிலேருந்து அவர் கால்குலேட் பண்ணி ஒரு முதல்வர் சொல்கிறாரு 60,567 நபர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இரண்டுக்கான வித்தியாசங்களை நீங்கள் பாருங்கள். அப்போ எந்த இடத்துல திமுக அரசுடைய குறைகள் வெளியே வருது. அப்போ அன்புமணி ராமதாஸ் அதை ஒரு குறையாக சொல்கிறாரு. அப்போ அதை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குல்ல. அப்போ வேலைவாய்ப்புக்குன்னு தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்த வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் என்ன ஆச்சு ஒரு பெரிய கேள்வி. டிஎன்பிசியில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், துறை ரீதியாகவே சொல்கிறேன். அதே போல் நீதித்துறையில் வந்து 5,981, கல்வித்துறையில் 1,847, வருவாய்த்துறையில் 2,996, மக்கள் நல்வாழ்வுத்துறை மெடிக்கலில் 4,286, ஊரக வளர்ச்சித்துறையில் 857, உயர்கல்வித்துறையில் 1,300, அப்புறம் சத்துணவு மற்றும் சமூக நலனில் 15,442. இந்த 15,000ங்கிறது ஓஏ போஸ்ட்டுக்கு கீழே சத்துணவு ஆயமா, குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்கள், சமையல் செய்யக்கூடியவங்க, இந்த வேலைகள் தான் 15,000 பேர். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32,702 பணிகள் தான் வழங்கப்பட்டிருக்குன்னு அன்றைய அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ டிஎன்பிசியில் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, இப்போ இந்த வேலை வாய்ப்புகளில் கருணை அடிப்படையில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொடுத்தீங்க. அப்போ இந்த புள்ளி விவரங்களை நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குல்ல. இப்போ கொடுத்த வாக்குறுதிக்கும் இவர்கள் சொன்ன இந்த உறுதிக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள் வேலைவாய்ப்பு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லலை, அன்புமணி ராமதாஸே ஒரு குறையாக சொல்கிறாரு. ஒரு போராட்டம் நடத்தினார், வேலை வாய்ப்புகள் எங்கே ஆச்சுன்னு சொல்லி கேள்விகள்லாம் வச்சார். அப்போ நம்ம இதை சொல்லிட்டு தான் இதுக்கான பேச வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இன்றைய தினம் திமுகவில் சேர்ந்த சிலர்லாம் வந்து எப்படி கொடுக்கலாம் நியாயமானது அப்படின்னா, கடந்த ஆட்சியில் உங்கள் திமுக தலைவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, அதற்காக இந்த திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்களா சொல்லுங்கள். எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பை உதயநிதி சந்திச்சிருக்காரு, அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க, ஸ்டாலினே சந்திச்சிருக்காரு. அப்போ இந்த சார் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன வேலைவாய்ப்புகள் நிறைவேற்றிருக்கீங்களா சார், எங்கேயாவது ஒரு கேள்வி யாராவது ஒரு ஆள் கேட்டிருக்கீங்களா? அப்போ இவ்வளவு ஸ்பேஸ் அங்கே இருக்குது. காவல்துறையில் இன்னும் ஸ்டேஷனில் 15 பேர் ஒரு லிமிட்டு அப்படின்னா 10 பேர் கூட இல்லை இன்னும் பல காவல்துறையில் கடந்த ஆட்சியில் நடந்தது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்களே, இதை பற்றிலாம் ஏன் யாரும் பேசலை? கேள்விகள் வருது, இதெல்லாம் கேள்விகள் தானே வருது. அப்போது இங்கே பணி நியமனம்ங்கிறது விபத்தின் மூலமாங்கிற அதற்கு ஒரு அவசர வழக்காக நீங்கள் கொண்டு போய் கோர்ட்டில் போடுறீங்க. அப்போ நீங்கள் டிஎன்பிசியில் எவ்வளோ வேலைவாய்ப்புகளை உருவாக்குச்சு திமுக, இதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். எவ்வளோ ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்குனீங்க, நீங்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளில் எவ்வளோ வேலைவாய்ப்புகளை உருவாக்குனீங்க, இதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களில் எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பணியானெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சார் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, கல்வியின் தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அடிப்படையில் தான் அரசு வேலைங்கிறத அவர் சொல்லிட்டார், விஜய் அவர்கள் சொல்லிட்டார். அப்போ அந்த அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு வழங்குவாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் இறந்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க, படிக்காத தற்கூரிகளுக்கு வேலை கொடுக்குறாங்களா, இல்லை படிக்காதவர்களுக்காவது ஏதாவது ஒரு சமையல் வேறு ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்க அவர்களும் இளைஞர்கள் தானே. நான் கேட்கக்கூடிய கேள்வி, இவ்வளவு இளைஞர்கள் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறீங்க, அப்போ அவர்களும் இளைஞர்கள் தானே. நம்ம கேட்குறது தான், அவர்களும் இளைஞர்கள் தானே. இன்றைக்கி கள்ளச்சாரம் காய்ச்சி குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க, யார் காசில் கொடுத்தீங்க? திமுகவுடைய நிதியிலேருந்து கொடுத்தீங்களா? அரசு நிதி தானே. அப்போ இதே திமுகவை சேர்ந்தவர்கள் ஏன் கேள்வி கேட்கல? அப்போ இந்த 10 லட்சம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் நீதிமன்றத்துக்கு போகலை? இது பொதுவான வைக்கக்கூடிய கேள்வி குற்றச்சாட்டு. அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கி காவல்துறையில் அஜித்குமார் மரணம், என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக சொல்லுங்கள். இன்னும் வரைக்கும் வழக்கு போய்கிட்டு இருக்கு. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அதிமுக ஆட்சியில் நடந்து நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கேள்வி இதுதான். தூத்துக்குடியில் சேட்டலைட் ஆலையில் துப்பாக்கி சூடு, இதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பென்னிக் ஜெராஜ் வழக்கு முடிவுக்கு வந்துருச்சு இல்லை, முடிவுக்கு வந்துருச்சுங்க. என்ன நடவடிக்கை? அந்த காவல்துறை எங்க ஒரு குற்றச்சாட்டப்பட்டு ஒரு கொடூரமாக கொலை செய்கிறாங்க, கஸ்டடி டெத்துங்க இது. சரி, அதிமுக ஆட்சியில் ஒரு குற்றச்சாட்டுச்சிங்க, உங்கள் ஆட்சியில் தானே அஜித்குமார் இப்போ செத்து போனான். அப்போ அவனுக்கு நீதி வாங்க கொடுக்குறதுல உங்களுக்கு ஏன் காலதாமதம்? நான் கேட்கக்கூடிய கேள்வி தானே, ஏன் காலதாமதம்? அப்போ காவல்துறை வட்டாரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கொடூர குணம் உள்ளவர்கள் இருக்காங்களா? அப்போ இவர்கள் இங்கே இருக்கும்போது கரூரில் இருந்துக்கக்கூடாதா? வாய்ப்பு வருது இல்லை, கேள்வி வருது இல்லை. அப்போ திமுகவுக்கு இதற்கான பதிலாம் என்ன? அப்போ முதல்வர் விஜய் சொல்வது போல சரிதானா? காவல்துறை கடந்த ஆட்சியில் மிக கொடூரமாக நடந்து கொண்டார்களா? இல்லை அந்த செயல்பாடுகளுக்கு தள்ளப்பட்டாங்களா அவர்கள்? இப்போ இதெல்லாம் ஒரு மறுசுழற்சி பண்ணணும் காவல்துறையை.
இப்போ இவ்வளவு கேள்விகள்லாம் வருது இல்லை. இப்போ வேலை வாய்ப்புங்கிறது அவர்களும் இளைஞர்கள் படித்துள்ளார்கள், கரூரிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க வேலை. அப்போ அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறதுங்கிறது நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது யூனிஸ், மனிதாபிமான அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அதை தான் நீதிமன்றமும் சொல்லுது. அவர்களுக்கு தேவை பொருளாதாரம் தானே, அந்த பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி உருவாக்குவார்கள்? இன்றைய வரைக்கும் கல்வி செலவை இன்றைய அமைச்சர் மரிய வில்சன், அன்றைய தாவேக்கா நிர்வாகி, அவர் சொன்னார் கல்வி செலவை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, இது வரைக்கும் ஏற்றுக்கிறாங்க. அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5000 முதல் சில குடும்பங்களுக்கு 10,000 கூட வழங்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் வழங்கிட்டு தான் இருக்காங்க காசு. அப்போ தாவேக்கா சொன்ன வாக்குறுதியில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்கல்ல, அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஏமாற்றிட்டாங்க, அவர் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்களா அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல, கொடுக்குறாங்க. நீங்கள் பணி நியமனம்ங்கிறது தகுதிக்கு அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நீதிமன்றம் அது தவறு என்றால் நீதிமன்றம் என்ன சொல்லணும்? நீங்கள் பணி ஆணை கொடுக்கக்கூடாது, இது முற்றிலும் தவறுன்னு இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவே போடலையே. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பணி ஆணை கொடுக்க தடை இல்லை. அப்போ அதே ஒரு பெரிய வெற்றி தானே தாவேக்காவுக்கு. அப்போ தாவேக்கா செய்வது சரிதானேங்கிற ஒரு தோற்றம் நீதிமன்றத்துக்கே தெரியுது இல்லை. அவங்க இன்னொரு வாதம் நீதிமன்றம் வைக்கிறது, தற்காலிக பணி ஆணை கொடுங்க. அந்த தற்காலிக பணி ஆணைங்கிறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அதாவது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் உங்களுடைய ஊர் சைடெலாம் விசாரிச்சிங்க அப்படின்னா 4500 ரூபா சம்பளம்னு சொல்லி ஒரு மெட்டீரியலை உருவாக்குனாங்க ஜெயலலிதா அம்மா. 7500 ரூபா சம்பளம்னு சொல்லி ஒரு காவல்துறையில் ஒரு மெட்டீரியலை உருவாக்குனாங்க. அது எப்படின்னா, ஹோம் கார்டுக்கு மேலே காவல்துறைக்கு கீழே 7500 ரூபா சம்பளம், 2 வருடங்கள் சரியாக பணியாற்றினால் அடுத்த தகுதியின் அடிப்படையில் பர்மனெண்ட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து தற்காலிக பணியானைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஜெயலலிதா அவர்கள் அப்போ 4500 ரூபா தாலுக்கா ஆஃபீஸில், சத்துணவில் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாஃப் போட்டாங்க. அப்போ விதவைகள்லாம் நிறைய பேர் வேலைவாய்ப்பு கிடைச்சாங்க. கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுக்குலாம் நல்ல பலன் கிடச்சிச்சு. அதெல்லாம் சூப்பராக பண்ணாங்க. அந்த மாதிரி பேசிக்ஸில் தான் இப்போ கரூரில் தற்காலிக பணியானைங்கிறது உத்தரவு கொடுக்கப்படும். இப்போ அவங்க என்ன இந்த 2 வருஷம் வேலை பார்க்குறாங்க, அந்த தகுதியின் அடிப்படையில் அடுத்த தேர்வாகி கொடுக்க போகிறாங்க. அப்போ இதையும் தானே நீதிமன்றம் ஒத்துக்கொண்டுச்சு. அப்போ இது ஒரு பெரிய வெற்றி தானே. இப்போ தாவேக்கா கொடுப்பதே நீதிமன்றம் எந்த இடத்துலையும் தவறுன்னு சுட்டி காட்டலையே. தாவேக்கா செய்வதே முற்றிலும் தவறு, முதல்வர் இன்றைக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறது நீதிமன்றம் உத்தரவே போடல. இதே மதுரை நீதிமன்றம் தானே நீங்கள் சொன்ன மனு தாக்கலுக்கு விசாரணை செஞ்சு அவசர வழக்காக விசாரித்து இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்காங்களே. அப்போ இது தாவேக்கா ஒரு பெரிய வெற்றி தானே. இது எந்த இடத்துல தவறுங்கிறத, தவறு இருந்தால் நீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கணும். அப்போ நம்ம தெளிவாக தெரியுது இது ஒரு சரியான பாதை. அப்போ நீங்கள் மனிதாபிமானத்தோட பாருங்கள். வேலை இல்லாமல் அந்த குடும்பத்தில் 41 பேர் இருக்கான். ஒரு ஆண் அந்த குடும்பத்தில் இறந்துட்டான். அந்த ஆண் தான் அந்த குடும்பத்திற்கே ஒரு ரெவன்யூ ஃபண்டை உருவாக்குறவன். ஒரு வாரத்துக்கு 5000 10,000 சம்பாதிக்கிறாரு. ஏன்னா கரூருங்கிறது டெக்ஸ்டைல்ஸு, வீக்லி சேலரி தான், சாட்டர்டே ஆனால் சேலரி. அப்போ அங்கே ஒரு ஆண் வந்து உயிரிழந்திருக்கான். அந்த குடும்பத்தில் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறவங்க இப்போ கவர்மெண்ட், அதாவது தங்கள் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்துட்டாங்க ஆனாலே அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது மறுசுழற்சி ஆகும். இப்போ அவன் அரசு வேலைக்கு போவான், எப்படி துறை செயல்படுதுன்னு பார்ப்பான். அப்போ அரசு துறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம கவர்மெண்ட் சம்பளத்தில் இவ்வளோ சலுகைகள் இருக்கா, அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய சங்கதிகளை நல்லா படிக்க வைப்போம். அப்போ கல்வி கிடைக்குது, புரியுதா? ஒழுக்கமாக வளர்க்க அந்த சூழல் அங்கே ஏற்படுத்தும். அப்போ டிசிப்ளினோட அதே குடும்பத்தில் இன்னும் 2 பேர் உருவாகுவான். அப்போ அரசு வேலை சார்ந்து, அரசு வேலை வாய்ப்புகளை சார்ந்து அவன் போய் அதே குடும்பத்தில் சொல்லுவான், எனக்கு ஈஸியாக வாங்கிட்டேன், ஆனால் வேலை வாய்ப்புகள் இவ்வளவு இருக்குது, நீங்கள் இந்த துறையை எடுங்க, இந்த துறையை செலக்ட் பண்ணுங்கள், படிக்கும்போது இது. அப்போ ஒரு பெரிய சுழற்சி நடக்குது இல்லை. அப்போ இதெல்லாம் தடுக்குதா திமுகங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. பாதிக்கப்பட்டது தாவேக்காவுடைய தொண்டர்கள். நீங்கள் குற்றச்சாட்டு தாவேக்கா தொண்டர்கள் முழுமையாக பாதிக்கப்படவில்லை. பாதி பேர் தாவேக்கா, பாதி பேர் பொதுமக்கள். அப்போ நீங்கள் தாவேக்கா தொண்டர்களை விட்டுருங்க, அந்த பொதுமக்களுக்கு பணியாணை கொடுக்கக்கூடாதுங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடா? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல, இதற்கெல்லாம் திமுக தான் பதில் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நன்றி யூனஸ்.